ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக்கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள்ஞான திருமந்திர வேள்வியில் நாம் மூன்றாம் தந்திரத்தை முழுமையாக சிந்தித்த பிறகு அம்மந்திரத்திலே பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய தந்திரம் முழுமையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து நாம் சென்ற முறையும் இந்த முறையும் காண்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முன்னமையே சொன்னது போல இந்த மூன்றாம் தந்திரம் முழுமையும் யோக தந்திரம் என்று நம்முடைய சான்றோர்கள் அதற்கு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்குரிய நெறிகளிலே 4 நெறிகளிலே இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெறியை பற்றிய சுவையான மிகவும் முக்கியமான வேறு எந்த நூலிலும் காணப்பெறாத செய்திகளை எல்லாம் சுவாமிகள் இதிலே தான் தொகுத்து சொல்லியிருக்கிறார்கள். அட்டாங்க யோகம் என்பதுதான் சுவாமிகள் காட்டுகிற வழி. 8 அங்கங்களை உடையதாக சொல்லப்பெறுகிறது இந்த யோகம். அந்த 8 அங்கங்களிலே முதன்மையாக கருதப்படுவது இயமம், நியமம், ஆசனம், பிறகு பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் ஒரு பகுதியாக தூல யோகம் என்றும், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய மற்றொரு பகுதியாக சூட்சும யோகம் என்றும் 2 பகுதிகளாக இந்த யோகத்தை சுவாமிகள் குறிப்பிட்டு, யோகம் செய்வது என்பது வேறொன்றும் இல்லை, நமக்கு உயிருக்கு உயிராக இருந்து நம்மை ஆட்கொள்கின்ற சிவத்தை உணர்தல் தான் யோகம் என்கிற அந்த நெறியையும் சுவாமிகள் காட்டியிருக்கிறார்கள். இந்த அட்டாங்க யோகத்திலே இந்த 8 அங்கங்களையும் ஒவ்வொரு அங்கமாக சென்று நாம் கடத்தல் வேண்டும் என்பதையும் நாம் இந்த யோகத்திலே தெரிந்து கொள்கிறோம். அதில் சென்ற முறை நாம் பிராணாயாமத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் சில செய்திகளை சிந்தித்தோம். ஏற்கனவே முழுமையாக யோகத்தை பற்றி இந்த மூன்றாம் தந்திரம் முழுமையும் நாம் சிந்தித்த பிறகு அதில் சில குறிப்புகளை நாம் இப்பொழுது காண்பதற்கு முக்கியமான காரணம், இந்த மூன்றாம் தந்திரம் முழுமையும் நமக்கு யோகத்தந்திரம் என்பதினாலே உடலை பேணுவதிலும் உடலை பாதுகாப்பதிலும் உடலினால் மட்டுமே தான் சிவத்தை உணர முடியும் என்கிற உண்மையையும் சுவாமி சொல்லுகின்றார். உலகத்தை வைத்து ஒரு இறைவனை அறிந்து கொள்வது என்பது முதல் படிநிலை. உலகத்திலே பல்வேறு செயல்கள் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒழுங்குமுறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகச் செயல்களுக்கு ஒருவன் வேண்டும் என்று அனுமானித்து இறைவனை உணர்ந்து கொள்வது முதல் படிநிலையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய உடம்பை வைத்துத்தான் உண்மையிலேயே பெருமானை நாம் உணர்ந்து கொள்ளுகிற அந்த நிலை வருகிறது. இந்த உடம்பிலே நிகழ்கின்ற மாற்றங்கள், நம்முடைய எண்ணங்களிலே நிகழ்கின்ற மாற்றங்கள், நம்முடைய மனம் எதையோ தேடி அலைகின்ற அந்த நிலை, எதை கொடுத்தாலும் அது திருப்தி அடையாத நிலையிலே எதையோ தேடிக்கொண்டே இருக்கின்ற அந்த மனதை எப்படி வயப்படுத்துவது, அதை எப்படி செலுத்துவது என்கின்ற இந்த செயல்களெல்லாம் இந்த யோகத்திலே தான் சொல்லப்பெற்றிருக்கிறது. காரணம், யோகத்திற்கு முக்கியமான கருவியாக கருதப்படுவது மனம். எனவே மனம் ஒருங்குபட வேண்டும், அப்பொழுதுதான் யோகம் கைகூடுகிறது. மனம் ஒருங்குபடுவதற்கு பிராணாயாமம் மிக மிக அவசியமாக வேண்டப்படுகிறது. காற்றை ஒழுங்குபடுத்தி மனதை நேர் நிறுத்திய பிறகு நாம் தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான உள்ளே இருக்கக்கூடிய பொருளோடு ஒன்றி சிந்தித்து அதுவாகவே ஆகிவிடுதல். இதுதான் இந்த யோகத்தினுடைய சமாதிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை.
ஆதியோடு சமமாதல். சம ஆதி. சமாதி என்பது ஆதியோடு, ஆதி என்பது சிவம், சிவத்தோடு சமமாக ஆகி ஒன்றாக கலத்தல் தான் அந்த சமாதி என்று சொல்லுகிற நிலை. அப்புறம் இங்கெல்லாம் கட்டி வைக்கிறாங்களே சார், அதுக்கெல்லாம் சமாதின்னு பேர் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சமாதின்னு ஏன் காரணம்னா, மண்ணிலிருந்து தோன்றி திரும்ப மண்ணிலேயே அடக்கம் செய்துபடுகிறதுனால அது சமாதி என்று, ஆதியோடு சமமாவதனாலே அதுவும் சமாதி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாக இந்த சமாதி என்று சொல்லுவது ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவம் எல்லாத்தையும் இருக்கு, மாறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அத்தனை உயிரிடத்தும் அது இருக்கிறது. எனவே இந்த யோகத்தினாலே வருகின்ற பயன் என்ன என்று நம்முடைய திருமூலர் சொல்ல துவங்குகிறார். இப்போ அதுதான் நம்ம அடுத்த பகுதியாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவிலே இன்றைய தினம் அதை நாம் நிறைவு செய்து விட்டால், இந்த 2ஆம் பகுதியோடு நிறைவு செய்து விட்டால், அடுத்த வகுப்பில் நாம் 4ஆம் தந்திரத்தை அசபா மந்திரம் துவங்கி நாம் 4ஆம் தந்திரத்தில் மேலே செல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதில் இந்த அட்டாங்க யோகத்தினாலே என்ன பயன் விளைகிறது என்று பார்க்கிற பொழுது மேலெழுந்த வாரியாக எல்லாரும் பொதுவாக சொல்லிக்கொள்வது என்னென்னா, அட்டாங்க யோகத்தினாலே அட்டமா சித்திகள் வருகின்றன. அட்டாங்க யோகத்தினாலே வருவது அட்டமா சித்திகள் என்று சொல்லப்பெறுகிறது. 8 வகையான சித்திகள், அனிமா துவங்கி 8 வகையான சித்திகள் வருகின்றன. ரொம்ப தெளிவாக நம்ம சுவாமி சொல்லுகிறார். யோகம் என்பது சைவத்திற்கு மட்டும் உரித்தானதல்ல. நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சைவம் தவிர மற்றவர்களும் யோகம் பேசுகிறார்கள், யோகம் பயில்கின்றார்கள், யோகத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் சைவம் யோகத்தை பற்றி பேசுகிறது, மற்ற சமயங்களும் யோகத்தை பற்றி பேசுகிறது, மற்ற இடங்களிலும் யோகம் பெறுகிறது. ஆனால் சைவம் பேசுகிற யோகம் மட்டும்தான் முழுமையான யோகம். மற்றதெல்லாம் இடைப்பட்ட பலனை தந்துவிட்டு நின்று விடுகிற யோகம், அவ்வளவுதான். ஒரு முழுமையான ஒரு நிலையை எய்த வேண்டும் என்று சொன்னால், அந்த முழுமை நிலையை எய்துவதற்குரிய யோகமாக கருதப்படுவது இந்த சைவ யோகம்தான். அதனால அதுக்கு தனியான பெயர் சிவராஜ யோகம் என்பது பெயர். இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லப்படுகிற யோகத்தை வேற யாரும் சொல்றது கிடையாது. மித்த யோகம் எல்லாம் கர்ம யோகம், ஞான யோகம், அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இந்த ரொம்ப விசேஷமான ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகத்தை பல்வேறு ஹட்ட யோகம் என்று அதை சொல்லுவார்கள். எனவே பொதுவாக யோகம் என்று சொல்லுகிற பொழுது நாம் ரொம்ப கவனமாக ஒரு செய்தியை பார்த்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் அருணகிரிநாதர் யோகத்தை கண்டிக்கிறார். உடனே அவர் எந்த யோகத்தை கண்டிக்கிறாருங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கண்டிப்பது ஹட்டயோகம். இந்த ஹட்டயோகத்தில் என்ன பலன் கேட்டால், அவர்கள் நீரிலே நடக்கலாம். ஹட்டயோகத்தை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நீரின் மேலே நடந்து செல்லலாம் அப்படின்ட்டு அதனுடைய பலனாக சொல்லப்படுகிறது. நீரிலே நடந்து செல்வதற்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த ஹட்டயோகத்தை கற்றுக்கொண்டு நீரின் மேலே போவதற்கு ஒரு 2 ரூபா கொடுத்தா போட்டில் கொண்டு அந்த பக்கம் விட்டுறான். இந்த ஒரு பலனுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அடைய வேண்டி இருக்கிறது என்று யோசித்து பார்க்கிற பொழுது, இந்த ஹட்டயோகம் சொல்லுகிற பலன்கள் வேறு, சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய யோகத்தினுடைய பலன்கள் வேறு. அதனால தெளிவுபடுத்துகிறார். அட்டாங்க யோகத்தினாலே அடைய வேண்டிய பயன்களாக கருதப்படுகிற அட்டமா சித்திகள் சிவராஜ யோகத்தில் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அனிமா, லகிமா, மகிமா, பிராத்தி, கரிமா, பிரகாமியம், ஈஸ்வரத்துவம், வசித்துவம் என்றெல்லாம் 8 விதமான அந்த அட்டாங்க யோகத்தில் சொல்லப்படுகிற அட்டமா சித்திகளை சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அந்த யோகத்தில் சொல்லப்படுகிற பலனாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் பரன்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் சிவராஜ யோகம், அவ்வளோதான் இல்லையா? பரங்கிறது ஒரு விசேஷமானது. அது பிர என்று வடமொழியில் சொல்லப்படும். வீட்டில் சாப்பிட்டா சாதம், கோயிலில் கொடுத்தா பிரசாதம் இல்லையா? வேற எங்கேயாவது சுத்துனா ஆரம், கோயிலில் சுத்துனா
பிரகாரம். அந்த பிரங்கிறது சாதாரணமாக வந்தால் அது தோஷம், ஆனால் சிவனுக்கு வந்தால் பிரதோஷம். அதனால் இந்த பிர என்று சொல்லுவது உயர்ந்த என்ற பொருளை தருவதனாலே இந்த அட்டமா சித்திகளில் பர என்று சேர்த்துக்கொள்ள வேண்டிய நிலையில் பர அனிமா, பரலகிமா, பரமகிமா என்றெல்லாம் பரப்பிராத்தி, பரகரிமா, பர காமியம், பர ஈஸ்வரத்துவம், பரவசித்துவம் இதெல்லாம் அட்டமா சித்திகளில் சிவராஜ யோகத்துக்கு கிடைக்கின்றவை. என்ன சார் இவ்வளோ யோகம்லாம் செஞ்சு அவர்கிட்டேருந்து வாங்கணுமா? ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்க சிவபெருமான்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு. இது ஏகப்பட்ட பிரயத்தனப்படணும் போல இருக்க. ஈஸியாக கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய கடவுள் இருக்குன்னு சொல்லுகிறார்களே, இது என்ன இவ்வளோ சிரமப்படுத்தும் போல இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதுக்காக திருமூலர் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். போது உகந்தான் புரிசடையான் அடி யாது உகந்தார் அமராபதிக்கே செல்வர் ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும் மாது உகந்தான் ஆடிடும் மால்விடையானே மாது உகந்தான் ஆடிடும் மால்விடையானே ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும் யாது உகந்து எத்திடினும். என்ன பண்ணுவாரா அவரு? போது உகந்து ஏறும் புரிசடையானடி யாது உகந்தாலும் அமராவதிக்கே செல்வர். யாது உகந்தாலுனர் சிவபெருமானுடைய திருவடியை சற்று விரும்பினாலே போதுமா, ரொம்பலாம் விரும்ப வேண்டியதில்லைன்னு. எப்படிப்பட்டவனார்? போது உகந்தான், போது உகந்தேரும் புரிசடையான். போதுன்னா மலர் அர்த்தம். போது உகந்து ஏறுகிறதாம் சிரசில. அவன் சூட்டிக் கொள்ளுகிறானா? மலரை எடுத்து சிவபெருமான் தானே சூட்டிக் கொள்வானா? இப்போ நாம இங்கே இந்த காலத்தில் இல்லை, முன்னை காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்களும் மலர் சூடிக்கொள்வார்கள், பெண்களும் சூடிக்கொள்வார்கள், ஆண்களும் சூடிக்கொள்வார்கள் மலர். சிலப்பதிகாரத்திலே வருகிறது, கோவலன் வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது தன்னை அலங்கரித்து கொண்டானா, பிறகு அங்கே இருந்த மலரை எடுத்து தன் குஞ்சியிலே வைத்து கொண்டு சென்றான் என்று சொல்லுகிறார். பெண்களுக்கு கூந்தல்னு பேரு, ஆண்களுக்கு குஞ்சின்னு பேரு. இந்த மலர், இந்த தலை அலங்காரம். அவன் மலரை எடுத்து சூடிக்கொண்டு போனான் அப்படின்னு யாரு? கோவலன். ஆண்களும் சூடிக்கொள்வார்கள், மலர் சூடிக்கொள்ளுது, மாலை சூடிக்கொள்வார்கள். இங்கே இப்போ பூ வைக்கிற விலையில் விட்டுட்டாங்க. சரி, ஏதாவது ஒருத்தராவது போட்டோம். நம்ம நிறைய விட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்காக. நம்ம பண்ண தியாகம், பல தியாகங்களில் இது ஒரு தியாகம். என்னென்னா, இந்த பூவெல்லாம் இப்போ வச்சுக்கிறது இல்லை, நம்ம நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு. அப்போ அணிகலன்கள் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குரிய அணிகலன்களாக நிறைய அணிகலன்கள் சொல்லப்பெறும். இப்போ நாமெல்லாம் ஒன்றும் அணிகலன்கள்லாம் போடுறதே இல்லை. இப்போ தான் இன்னும் வந்து கையில் பிரேஸ்லெட்டுன்னு என்ன ஒன்று போடுறாங்க பசங்களாம் பார்த்தோம், செயின் பிரேஸ்லெட். முன்னெல்லாம் நிறைய அணிகலன்கள் இருக்கும். பட்டினத்தார் பல்வேறு அணிகலன்களை அணிந்திருந்ததாக செய்தி சொல்லுகிறார். அவ்வளோ அணிகலன்களையும் மேலே சுவாமி போட்டிருந்துருக்கிறார். ஒரு காலத்தில் திறவு புண்ணவன அத்தனையும் தூர எரிஞ்சார் அவர். அப்ப சிவபெருமான் சிரசில் போதுன்னா மலர். இந்த மலருங்கிறதுனா மலராத நிலையிலே மலரப்போகிற ஸ்டேஜில் இருக்கிற மலர். அது மலரில் இன்னும் போது உகந்து அவரை எடுத்து சூடிக்கிட்டாரா சிவபெருமான்? நாம மாதிரி என்ன சொல்றாரு?
போது உகந்து ஏறிடும். என்னவா ஏறிடும்னார். அப்படித்தானே இருக்கு பாட்டு. பாட்டு அப்படித்தானே இருக்கு. பாட்டு நீங்க தான் பார்த்து சொல்லணும். போது உகந்தேறிடும் புரிசடையான் அடி. போது உகந்து ஏறும்னார். ஏறும்னா தானா ஏறுறது மலர். அது எப்படி தானா ஏறும்? சிவபெருமான் சிரசில் மலர் எப்படி ஏறுதுன்னா அது வேற ஒன்றும் இல்லை. இருக்கா? போது உகந்தேறும் தானே. இது பழனி அப்பாவா? ரைட்டு. போது உகந்தேறும் தான். ஐயா எடுத்துட்டாங்க பாட்டை. போது உகந்தேறும் புரிசடையான் அடி. பாருங்க, அது நாம தெரிந்து கொள்ள வேண்டுவது, அடியார்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடிக்குத்தான் மலர் இடுகிறார்கள். ஆனால் அதை உகக்கிறானா, அதை விரும்புகிறான் சிவபெருமான். அது சிவபெருமான் உகந்தவுடன் அந்த மலர்கள் தானாக சிரசுக்கு ஏறி விடுகிறதாம். இப்ப நாம சிவபெருமானுக்கு திருவடிக்கு மலர் இட்டாலே சிவபெருமான் அதை எடுத்து சிரசுக்கு சூடிக்கொள்ளுகிறான். சிவபெருமானுக்கு என்ன ஒரு பெரும் கருணைன்னா, நீங்க திருவடிக்கு ஒன்று வைத்தால் அவன் அதை உச்சி மேலே வைத்து மகிழ்வான். நீங்க சிறுசா தான் செஞ்சிருப்பீங்க, அவனுடைய திருவடிக்குத்தான் செய்திருப்பீர்கள். அவன் திருவடிக்கு இட்ட மலர் எங்க இருக்கான்? அவனுடைய சிரசுக்கு ஏறிடுதான். ஐயா, திருவடியில தானே விழுந்தான் இந்த சந்திரன். எங்க எடுத்து வச்சார்? உச்சியில் எடுத்து வச்சார் அந்த சந்திரனை. அடியில விழுந்தவனை மடியில் எடுத்து வைக்கலாம், இவரு முடியிலேயே எடுத்து வச்சார் சிவபெருமான். அங்க எடுத்து வச்சவன தான் அவன் அப்படியே அந்த களைப்பெல்லாம் நீங்கி அப்படியே உலாத்த ஆரம்பிச்சானான். யாரு? சந்திரன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய. சும்மா இல்லை, ஒரு இடத்துல எங்க போனாலும் உலாத்துவான் போல இருக்கு. நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் உலாத்துறானா. ரொம்ப உடம்பு முடியலன்னா, நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்தவங்க உடம்பு சரியா போச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க? படுக்கையிலேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? அப்படியே உலாத்துவாங்க, இப்படி அப்படியுமா. அதுபோல இவன் அங்கே இங்குமா ஓடி அலைஞ்சு திரிஞ்சு தக்ஷனுடைய சாபத்துக்கு பயந்து ஒவ்வொரு கலையா தெரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டு கதவையும் போய் தட்டுறான். பிரம்மா ஜன்னலை மட்டும் திறந்து எட்டி பார்த்தார். எப்பா நீங்க தெரிஞ்சதுன்னா அவன் என்ன தொலைச்சிருவான்ப்பா. ஜன்னல் தெரிஞ்சாலே நான் காலி. தக்ஷன் வேற யாரும் இல்லை, இவன் புள்ளதான், பிரம்மாவோட புள்ளதான். பேரே சிறுவிதின்னு பேரு அவனுக்கு. தக்ஷனுக்கு பேரு சிறுவிதின்னு பேரு, அப்பாவுக்கு பேரு விதின்னு பேரு பிரம்மனுக்கு, தக்ஷனுக்கு சிறுவிதி. புள்ள பேர்ல அவ்வளோ பயம் அந்த அப்பாவுக்கு. இப்போ நிறைய அப்பாக்கள் பயப்படுறாங்க பிள்ளைய பார்த்து. அது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. வைகுந்தத்தில் போய் தட்டினா, வைகுந்தத்தில் தட்டின உடனே திருமால் சொன்னார், பின்பக்கம் கதவு திறந்திருக்கு, அப்படியே போயிடு, முன்பக்கம் போறது தெரிஞ்சதுன்னா நான் தொலைஞ்சேன் போயிடுன்ட்டு. எல்லாரும் கைவிட்டார்கள், எங்க போறதுன்னே தெரியல. போற போக்கில் திருமால் சொன்னாரு, சந்திரா ஒரே ஒரு விஷயம் உனக்கு உதவி செய்ய முடியும். என்ன? எல்லாருக்கும் துன்பம்னா என்கிட்ட வருவாங்க, ஆனா எனக்கே துன்பம்னா நான் ஒரே ஒரு இடத்துக்கு தான் போக முடியும், அதுதான் சிவபெருமான். மூலப்பொருளா இருக்கிற அவங்ககிட்ட போய் உன்னை காப்பாற்றுவான், நான் சொன்னேன்னு சொல்லாத அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். அடியில போய் விழுந்தான், ஒரு கலையோட தூக்கி முடியல வச்சார். பரங்கருணையாளன் சிவபெருமான் எல்லா குற்றத்தையும் மன்னிப்பான். அதுக்காக நம்ம குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் தான் மன்னிக்கிறாரே சார் அப்படின்னு அதை சொல்றார். போது உகந்து ஏறும் புரிசடையான். புரிசடையான் சிவபெருமானுடைய சடை புரிசடை. புரிசடை புன்சடை இதெல்லாம் சிவபெருமானுடைய சடைக்கு. புரிசடை புன்சடைன்னா ஒவ்வொரு இழையும் தனித்தனியா வரும் அந்த சடையில. இப்ப சடைன்னா என்ன ஆச்சுன்னா அழுக்கெல்லாம் பிடிச்சி மொத்தமா தொங்குறதே சடைங்கிறான். இல்ல அது இல்ல சடை. சிவபெருமானுடைய சடை அப்படி கிடையாது, ஒவ்வொரு இழையும் தனித்தனியா வரும்.
ஒரு 10 இழையை எடுத்து தான் தடுத்தார். எதை? கங்கையை, ஆகாய கங்கையை. ஒரு 10 இழை எடுத்து முதல்ல செக் டேம் கற்றுக் கொடுத்ததே சிவபெருமான் தான். இப்போ தான் செக் டேம்ங்கிறான், அப்போயே கட்டிட்டார். அப்போ இந்த சடை என்ன சடைன்னாரு? புல்லிய சடைன்னா இழை இழையாக பிரியும். புரிசடை, புரிசடை என்று சொன்னால் ஒவ்வொரு இழையாக வருகின்ற, புரிதல்னா புனைதல்னு அர்த்தம், புரிதல்னா பின்னுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி குழையா, இன்னும் சொல்ல போனால் சுருள் முடின்னு அர்த்தம். அது புரிசடையான். வெறும் ஜடைன்னு சொன்னால் இப்போ ஜடை பிடிச்சி தொங்குது இல்லை? சில குழந்தைங்களுக்கு முதல் வருஷம் முடி எடுக்க மாட்டாங்க, 3ஆவது வருஷம் எடுப்பாங்க. அது முடி என்னாகும்? சடையாக தொங்கும். ஸோ அப்படி தான் தொங்கும் போல இருக்குது சிவபெருமானுக்குன்னு ரொம்ப பேர் நினச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அவன் முடி சடா முடி. அதை என்ன பண்ணுவானா, அவன் அந்த நிறுத்தம் செய்வான், நடனம் புரிவான், 8 திக்குகளிலும் அவன் கைகள் வீசும், இந்த முடி பறக்கும். அந்த 8 கைகளை எடுத்துக்கொண்டு அந்த முடிகளின் வழியாக கோதுவானான் ஆடுகிற பொழுது சுவாமி. அதை காரைக்கால் அம்மையார் சொல்லுகிறார்கள். அவன் ஆடுகிற பொழுது அவன் திருக்கரங்களினாலே தன்னுடைய முடியை கோதிக்கொள்வான்ட்டு. உடனே எப்படி இருக்குன்னு சடையாக தொங்குச்சுன்னா கோத முடியுமா? புரி சடையாக இருந்தால் தான் கோத முடியும். என்ன அதுதானம்மா? போது உகந்தேரும் புரிசடையான், சிவபெருமான் புரிசடையான். அவனுடைய திருவடியை யாது உகந்தார். யாதுன்னா வெரி லிட்டில், கொஞ்சோண்டு. போகிற போக்கில் சிவபெருமான அன்போடு வணங்குகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கொடுப்பானா? அமராபதிக்கே செல்வர், இந்திர லோகமே கிடைக்குமா. சிவபெருமானுடைய திருவடியை போகிற போக்கில் அந்த அன்போடு சிந்திச்சாலே போதும். நீ ரொம்ப எஃபர்ட் எல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா யோகத்தை பற்றி சொல்கிறாரு இல்லையா? இது கண்ணாமண்ணா என்னவோ மூச்சை பிடிங்கிறாரு, அதை பிடிங்கிறாங்க, இதை பிடிங்கிறாங்க, இது வேலைக்கு ஆகிற மாதிரியே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சிவபெருமான் மேலே ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ அன்பு செலுத்து, முடிந்த அன்பை செலுத்து. நீ இந்த முடிந்த அன்பை செலுத்துவதற்கே உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அமராபதிக்கே செல்வர். அமராபதினா என்ன அர்த்தம்? அமரருடைய பதி, அதுதான் இந்திரலோகம். அமராபதிக்கே செல்வர். அது மட்டும் இல்லையா, இன்னொன்னு சொன்னார். ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும். அது மட்டும் இல்லையா, என்னவோ கேட்டானே போன தடவை வந்தப்ப, என்ன கேட்டானே, என்னவோ கேட்டானே அப்படின்ட்டு யோசனை பண்ணி அதை ஏது உகந்தான், அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன இப்போ ரொம்ப அவசியம்னு ஏது உகந்தான் என்று அதை அருள் செய்திடும்னார். என்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது பெருசு இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கணும், அதுதானே முக்கியம். நான் என்னதான் ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக கூட இருக்கலாம், பசியாக வருகிற ஒருவருக்கு நான் உணவு கொடுத்தா தான் அந்த பசிக்கு உணவு அது சரியாக இருக்குமே தவிர, நான் அவருக்கு தேவையில்லாத பொருளை கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையான பொருளை தரணும். சிவபெருமான் அப்படித்தானா, தேவையான பொருள். கடுமையான வயிற்று வலியினாலே துடித்து கொண்டு ஒருவன் வருகிறான். அவன் வருகிற பொழுதே வயிற்று நோவினுடைய தாங்க முடியாத வலி முகத்திலே தெரிகிறது. நெளிந்து அப்படி துன்பத்தோடு வருகிறான். வந்தவனை பார்த்து இவர் பெரிய செல்வந்தர், அப்பா வந்திருக்கியா, ரொம்ப சிறப்பு, வா உட்காரு, உனக்காகத்தான் இப்போ தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்தா சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், நெய் ஒழுக, இந்தா அப்படின்னு கொடுத்தா சாப்பிட முடியுமா அவன்? அவனுக்கு என்ன தேவை? சாம்பார் சாதமா, சக்கரை பொங்கலா, என்ன வேணும் அவனுக்கு? வயிற்று வலி வரவனுக்கு மருந்து வேணும். முதல்ல வயிற்று நோவு நீங்கணும். சாப்பாடை பார்த்தா எப்படி இருக்கும் அவனுக்கு? சாப்பாடை பார்த்தா தூக்கி விட்டேறிலாம் போல இருக்கும், வலி தாங்க முடியாத நேரத்தில் கொண்டு சாப்பாடு. அப்ப இவனுக்கு ஏது உகந்தான், இவனுக்கு என்ன தேவை இப்ப என்று கருந்தி அந்த மருந்தை தருவாராம். விருந்தை தருவதற்கு முன்பாக மருந்தை தருகின்ற ஏது உகந்து அருள் செய்கின்ற தன்மை சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு என்கிற காரணத்தினால்தான் சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் மருந்தீசன் என்கிற பெயர் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது இல்லையா? அவருக்கு தான் மருந்தீசன். மிச்ச கடவுள் கொடுக்கும், ஆனா என்ன பண்ணுவோம்னா நம்ம வயிற்று வலியோட போனா விருந்து கொடுத்துட்டு இருக்கோம், பசியோட போனோம்னா அப்பதான் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, எனக்கு என்ன தேவைன்னு அதுக்கு தெரியாது. இவனுக்கு தெரியும். எப்படின்னா, அவன் தான் வினைக்கணக்கெல்லாம் வச்சிருக்கிறான், கரெக்டாக டேலி ஆகிற மாதிரி. இந்த பயிலுக்கு என்ன ப்ராப்ளம், ஏது உகந்தான் என்று அருள் செய்திடும். யார் இவன் தெரியுமா? மாதுகந்தாடிடும் மால்விடையானே. 3 நிலை சொல்லுகிறார். இந்த மாதுகந்தாடிடும் மால்விடையான எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, பரத்துவம், பதித்துவம். சிவன் ஒருவனே கடவுள், சிவன் ஒருவன் தான் பதி, மித்ததெல்லாம் அவர்கிட்ட வேற ஏவல் செய்கின்ற ஆன்மாக்கள் தான். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய 3 வகை உயிர் வர்க்கம் தான். எல்லாமே உயிர் வர்க்கம். பதிங்கிறது ஒன்னே ஒன்று, அது சிவன் தான். நிறைய கடவுள் பேர் சொல்றாங்களே சார், நிறைய கடவுள் பேர் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அவங்கெல்லாம் பதவியில் இருக்கிறவர்கள். அந்த பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அந்த அதிர்ட்டித்தலினாலே, அவர் அதிர்ட்டித்தல்னா ஒன்றும் இல்லை, ஆத்தரைஸ்டு சிக்னட்டரின்னு இல்லைங்களா? பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருப்பாங்க சில பேர், எப்போ வேணா பிடிக்குவாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப கீழே இருந்து சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த மலங்கள் எத்தனை மலம், 1 மலமா 2 மலமா 3 மலமாங்கிறத பொறுத்து அவர்களெல்லாம் அந்தந்த புண்ணியம் செய்திருக்கிற காரணத்தினாலே பதவியிலே அமர்த்தி இருக்கிறார், அவ்வளவுதான். பட் சிவம் ஒருவன் தான் கடவுள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்னா, இவர்கள் எல்லாம் உருவ நிலையிலையும் அருவுருவ நிலையிலையும் இருப்பார்கள். ஆனால் அருவ நிலையில் இருக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கு தான் உண்டு. அவன் அருவத்திலையும் இருப்பான், அருவுருவத்திலையும் இருப்பான், உருவத்திலையும் இருப்பான், 3ஐயும் கடந்த சுரூபத்தில் இருக்கிறான். இது எந்த சமயமாவது பேசுதா, எந்த மதமாவது பேசுதா, எந்த கடவுளை பற்றி பேசுகிறவர்கள் இந்த கான்செப்டை சொல்லுகிறார்களா? கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர் நாம் கேட்கணும். கடவுள்னு சொல்லியப்பா, அருவமா, உருவமா, உருவமா? அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கடவுள் உருவம் கிடையாது, எங்கள் கடவுள் உருவம் அருவம் கிடையாது, இப்படித்தான் சொல்லுவார்கள். சொரூபம்னு ஒன்று உண்டு தெரியுமா? அது சொல்லுகிறது சைவம் மட்டும்தான், சிவம். அதனால எங்க அந்த சொல்லுகிறார் 3 பதித்துவம் சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவனார்? மாது உகந்து அது 1, ஆடிடும் 2, மால் விடையான் 3. மாது உகத்தல் அதுதான் அம்மையப்பர். அம்மையப்பராக இருக்கிற அந்த நிலை, அம்மையப்பரே உலகில் யாவருக்கும் அம்மையப்பர். அம்மையப்பனாக இருக்கிற திருக்கோலம் இவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. கைலாய காட்சிங்கிறது அதுதான். கைலாய காட்சி என்பது கைலாயத்திலே சென்று காணுகிற காட்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு சைவ நெறியிலேயும் நிற்கின்ற கணவன் மனைவியிடையும் காண வேண்டிய காட்சி. இல்லறத்திலே இருக்கிற சைவ நெறி ஒழுகுகின்ற இல்லறத்திலே இருக்கின்ற கணவனையும் மனைவியும் காணுகின்ற பொழுது அவர்களை சிவமும் சக்தியுமாக யாரு காணுகின்ற பக்குவம் வருகிறதோ அவர்களே கைலாய காட்சி கண்டவர்கள். கைலாய காட்சி காண்றதுன்னா வேற ஒன்றும் இல்லை, கணவனும் மனைவியுமாக வருகிறவர்களை அம்மையப்பராக காணுதல், அவர்களை அம்மையப்பராக போற்றுதல், அம்மையப்பராக பாவித்தல், இதுதான் சைவ நெறி, இதுதான் கைலாய காட்சி. சார் என்ன சார் நீங்களா சொல்றீங்களா? நான் எப்படிப்பா சொல்லுவேன்? அப்படியே ஒருத்தருக்கு அப்படிதான் காட்டினார். யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு அப்படிதான் காட்டினார். அவர் கைலாயம் பார்க்கணும் கைலாயம் பார்க்கணும்னார். இங்கே வா கைலாய காட்சி நான் காட்டுறேன்னு கொண்டு போய் திருவையாறில் எழுப்பி காட்டினாரா இல்லையா? என்ன காட்டினார்? என்ன காட்டினார்? காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் கண்டறியாதன கண்டேன். ஏன்? அவர் துறவு நிலையில் இருந்தவர். துறவு நிலையில் இருந்த அவர் ஒருத்தர் தான் கைலாய காட்சி கொடுத்தார். இல்லறத்திலே நின்ற சுந்தரருக்கோ, இல்லறத்தில் நின்ற மணிவாசகருக்கோ, இல்லறத்தில் நின்ற ஞானசம்பந்தருக்கோ அந்த காட்சி கிடையாது. இவர் ஒருத்தருக்கு தானே கேட்டார். காரணம் என்னன்னா, இவர் ஒருத்தருக்கு தான் வாய்ப்புள்ள துறவரத்தில் நின்னார். எனவே துறவு நிலையில் நின்று அவர் கைலாய காட்சி காண வேண்டும்னார். அது வேற ஒன்றும் இல்லப்பா, அம்மையப்பராக நிற்பது தான் கைலாய காட்சி என்று காட்டினார் சிவபெருமான். நாம மயங்கி போகக்கூடாது.
என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, என்ன ஒருத்தர் ஒரு அன்பர் கேட்டார். அங்கே போய் பார்த்தேன், என்னங்க மலைதானங்களே இருக்குது அப்படின்னார். அது மலைதானுங்களே, மலை தான் இருக்குது, பார்த்தங்க, தரிசனம் பண்ணுங்க, எல்லாரும் கும்பிட்டாங்க, நானும் கும்பிட்டேன். அதுதான் கைலாயமாங்க, கைலாய காட்சியாங்கன்னு கேட்டார். கைலாயம் போட்டு வந்தவர் கேட்டார். நான் சொன்னேன், நான் கைலாயம் இன்னும் போகலை, அதனால் நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்க எனக்கு தெரியாது. கைலாய காட்சி என்பது என்னன்னு திருமுறையில் சொல்லியிருக்கு. அதை நாம் திருமுறைகளை ஓதுகின்றவர்கள் அதை உணரணும். எல்லாமே காட்சியிலிருந்து உணர்வுக்கு வரணும். எதை காண சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உணர்வுக்கு நாம் வந்துடணும். அந்த உணர்வு நிலையை நாம் அடைதல் வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் சுவாமி இங்க. மாது உகந்து ஆடிடும் ஐந்தொழில். ஆடிடும் என்பது ஐந்தொழில், 5 தொழில். அவன் ஒருத்தன் தான் ஆடுறான். யார் ஆடுறா சொல்லுங்க பார்க்கலாம். நடராஜர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோலம் யாருக்கு இருக்கு? இந்த நடராஜர் கோலமும் தட்சிணாமூர்த்தி கோலமும் கான்செப்ட் எண்ணி எண்ணி வியக்கிறான். யாரு? நான் நம்மால்னு சொன்னேன், நீங்க எங்க அப்ரிஷியேட் பண்ண போறீங்க? ஃபாரினர். அப்ப ரைட்டு சார், அப்ப சரியா தான் இருக்கும். இல்லை, இது நம்ம எப்பவுமே நம்மால் சொல்லியிருக்கான்னு சொல்றதை காட்டிலும் அவனே சொல்லியிருக்கான். அவன் சொன்னானா புச்சாலி சார், அவனே சொல்றான். இந்த நடராஜர் கான்செப்ட் எங்க இருந்து பிடிச்சானுங்க அவனு. எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் வாங்குறேங்கிறான், எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கிறான். எது? நடராஜர் சிலை. நம்மளும் சைவத்தை பரப்புன்னுட்டு நடராஜர் சிலையை கடத்துறான். ஏயா கடத்துற சிலையன்னா, நானும் சைவத்தை பரப்ப வேண்டாமா அப்படி? நடராஜர் அங்க இல்லாத தங்கமா, அங்க இல்லாத செம்பா, அங்க இல்லாத மற்ற உலோகங்களா? என்னம்மா, எல்லாம் அங்கே இருக்கு அந்த உலோகங்கள்லாம். ஆனா இந்த நடராஜர்கிட்ட என்ன? இதான் ஐந்தொழில். நடராஜருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 5 எழுத்தினுடைய வடிவம். அப்புறம் தான் நமக்கு வரி வடிவம் வந்தது. நம சிவாய, சிவாயா நம அப்படின்னு எழுத்து மூலமா. பின்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எழுத்து வடிவமாக வருவதற்கு முன்பாக ஒலிகள் எப்படி வடிவமாயிற்று நீங்க புரிஞ்சுக்கணும். இது தமிழன் ரொம்ப பழமையானவன். ரொம்ப பழமைன்னா அந்த எந்த பழமைக்கு ஒரு அளவே சொல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி என்று சொல்லுகிற அந்த நிலையில ரொம்ப பழமை. ஏன்னு கேளுங்க. முதல்ல ஒலிகள் நீங்க நல்லா கவனமாக வச்சீங்கன்னா, ஒலிகள் எழுத்துக்களாக வருவதற்கு முன்பாக, ஒலிகள் எழுத்தாக வருவது வரி வடிவம் அல்ல. ஒலிகள் வடிவங்களாக வந்தது, அப்புறம் வரி வடிவமா வந்தது. முதல்ல ஒலிங்கிறது வடிவமா தான் வந்தது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஓ அப்படின்னு ஒரு ஒலி இருக்குன்னு வச்சுங்க. ஓ அப்படின்னு ஒரு ஒலி இருந்தா அது எப்படி தெரியுமா போட்டு காட்டியிருக்கான்? மயிலா போட்டு காட்டியிருக்கான். ஓங்கிற ஒலிக்கு என்ன வடிவம்? ஒரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மயிலை போட்டு ரூவுக்கு ஒன்று போட்டுருவான், ஒரு வடிவம். புரியுதா உங்களுக்கு? அப்படி பழக்கப்படுகின்ற வடிவங்களைத்தான் எழுத்துக்களுக்கு ஒலிகளுக்கு பயன்படுத்தியிருக்கான். போற வேகத்தில் ஓன்னு போடுறதுக்கு ஒரு மயில் போட்டுக்கிட்டு இருந்தான்னா என்னைக்கு எழுதி முடிக்கிறது ஒரு பாட்டை? அதனால மயில் எப்படி போடுவான்னா ஒரு இசட் மாதிரி போட்டுருவான். எப்படி? ஒரு ஜட்டு அப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டா மயில். அதான் பழைய கல்வெட்டுகளில் அதை பார்க்கிறார்கள். சரி, ஓ அதுக்கு இப்படி போட்டா ஓ, அதுக்கு எப்படி போடுறது? அதை என்ன பண்ணா இன்னொரு இசடை குறுக்கால விட்டான். ஒரு இசடு இப்படி, இன்னொரு இசடு இப்படி குறுக்கால விட்டான். இப்படி 2 இசட் போட்டா என்ன அர்த்தம் அதுக்கு? ஓ நெடில். ஓ நல்ல கவனமாக இல்லைங்க. ஓங்கிறது என்ன? ஓங்காரம், பிரணவம். பிரணவத்துக்கு 2 மயில், இப்படி ஒரு மயில், இப்படி ஒரு மயில். இந்த ஓங்காரத்தை ஒரு இசடை இப்படி போட்டு இன்னொரு இசடை இப்படி போட்டா என்னது அது? அதுதான் இப்ப இருக்கிற ஸ்வஸ்திக்கு. எங்க இருந்து வந்தது பாருங்க. இந்த ஸ்வஸ்திக்க தமிழை முன்னாலே கண்டுபிடிச்சிட்டான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க இருந்து போனது தான். அப்ப இந்த பாமன் சுவாமிகள் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். என்ன ஒருத்தர் கேட்டார், அந்த மகாதேவ மண்டல சபையில் இருக்கிற சுவாமி படுத்திருக்கிற பொழுது அந்த கால் முறிவோடு படுத்திருக்கிறாங்க.
இந்த அந்த வண்டி ஏறி கால் முறிஞ்சிருச்சு சாமி. அவங்க வந்து உப்பு சேர்த்துக்காமையே சாப்பாடு ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்காங்க. உப்பு சேர்க்காததுனால காலில் வந்து ரொம்ப கால்சியத்தினுடைய கான்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த எலும்பு சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு டாக்டர் ஒப்பீனியன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் சேர்றதுன்ட்டாங்க. ஆனாலும் சாமி நம்பிக்கையோடு இருந்தார், அடியார்களும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமிக்கு அது கூடிடுச்சு. சண்முக கவசம் பாடியே அது கூடியது. அப்போ அவர் சுவாமி ஒரு நாள் படுத்திருக்கிற பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் அந்த பெட்டில் படுத்திருக்கிற பொழுது ஜன்னல் திறந்து அந்த ஜன்னல் வழியாக ஆகாயத்தில் பார்க்கிற பொழுது 2 மயில்கள் ஆடிக்கொண்டு வருவதை பார்க்கிறார். 2 மயில்கள். அதான் மயூர வாகன சேவனன். இப்போ கூட அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இப்போவும் ஜிஹெச்சில் போனீங்கன்னா சாமி படுத்திருந்த வார்டுக்கு மேலே இந்த கேப்ஷன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமாக அங்கேயும் கொண்டாடுறாங்க. அதை கேட்டார், ஏன் 2 மைல் தெரிஞ்சது அவருக்குன்னு கேட்டாங்க. 2 மைல் தெரிஞ்சது காரணம் பிரணவத்தினுடைய அறிகுறி 2 மைல். ஏன்னா அந்த காலத்திலேயே 2 ஸ்வஸ்திக்கு போட்டு தான் குறிச்சிடும். இந்த வரி வடிவம் வருவதற்கும் அப்புறம்தான் இப்போ நாம் வந்து ஓங்கிறதுக்கு இப்படி ஒரு ஓ போடுறோம் வடிவம். இந்த ஓ என்று போடுவதற்கு இந்த மாதிரி வடிவங்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் வடிவங்கள் தான் பயன்படுத்துது. அப்படி பல்வேறு நிலைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 எழுத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன வடிவம்னா, நடராஜர் படம் அவர் ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊனி ஒரு கையை இப்படி வச்சு போட்டு அதுதான் 5 எழுத்தினுடைய வடிவம். எப்படி ஓவுக்கு ஒரு மயிலை போட்டாங்களோ அதுபோல் 5 எழுத்துக்கு வடிவம் எது? நடராஜர். 5 எழுத்தினுடைய ஒரு வடிவமாக விளங்குவது தான் நடராஜர். நடராஜர்னா என்ன நினைக்கிறோம் நீங்கன்னு சொன்னால், கூத்தப்பெருமானை காணுகிற பொழுது 5 எழுத்து என்று உங்களுக்கு தோணும். 5 எழுத்தினுடைய வடிவம் தான் அது. அப்புறம்தான் அதை நா போட்டு மா போட்டு சி போட்டு சொல்லுகிறோம். இப்போவும் அதை இப்போ காலில் நா வயிற்றுல மா இப்படிலாம் போட்டு தோளில் சி முகத்தில் வா இங்கே யா போட்டு எல்லாம் காட்டுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நாம என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஒலி ஒரு மேலை நாட்டில் இந்த 5 எழுத்தை ஓதச் செய்தார்கள். இந்த 5 எழுத்தை ஓதுகிற பொழுது ஒரு பெரும் கூட்டத்தில் 5 எழுத்தை ஓதினார்களாம். அந்த 5 எழுத்து ஓதுகிற பொழுது ஒலி அலைகள் ஏற்படுகின்ற மாற்றத்தை பார்க்கணும்னு அவர்கள் ரொம்ப நுண்ணியமான அந்த கருவிகளை வைத்து, டெலஸ்கோப் போன்ற கருவிகளை வைத்து ஒலி அலைகள் எப்படி மாற்றம் அடைகின்றன எப்படி அதை பார்க்கணும்னு சொல்லி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஒரு சேர நம சிவாய என்று அந்த மந்திரத்தை ஒரு சேர சொல்லுகிற பொழுது இது முழுக்க போய் அப்படியே சேருகிற அந்த வடிவத்தை பார்த்தால் ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊனி ஒரு கையில் அபயஹஸ்தம் செய்வது போன்ற நடராசர் வடிவம் தெரிந்தது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒலி வடிவங்கிறது அந்த வடிவம் தாங்கிறது எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள்? இதெல்லாம் யோகத்தில் பார்த்தது தான் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த வடிவத்தை அதைத்தான் சொல்லுகிறார். சைவர்களுக்கு மிகப்பெரிய வடிவம் நடராஜர், கூத்தப்பெருமான். வேறு யாருக்கும் இல்லாத ஸ்பெஷல் அது. அதனால தான் அம்மையப்பராக இருத்தல், மாது உகத்தல், அடுத்தது ஆடுதல், அடுத்தது ஒன்று சொன்னார் விடையானேன்னார், மால் விடையானேன்னார். விடை என்று சொன்னால் ஒரு ரிஷபம்னு உங்களுக்கு தெரியும். அவர் ரிஷப வாகனராக விளங்குகின்றவர். இந்த 3 பதித்துவம் சிவபெருமானுக்கே உரிய அந்த பதித்துவம். ஒரு பதி என்று சொன்னால் கடவுள்னு சொன்னால் அவருக்கு என்ன லட்சணம் இருக்கணும்? அவர் எப்படி இருக்கணும்? ஒரு கடவுள் அந்த எண் குணங்கள், அந்த 8 குணங்களைத்தானே நாம் சொல்லுகிறோம் பதியினுடைய குணங்களை. ஒரு பதி என்ன என்று சொல்லுகிற பொழுது ஒரு பதியானது சர்வ வியாபகம் உடைய தன்மை உடையதாக இருக்கணும் இல்லையா? ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், immeasurable quantity of grace, சொல்ல முடியாத அளவிற்கு பரந்த கருணையும் அருள் விரிவும் இருக்கணும். எங்கேயும், இப்ப சொல்ல போறதுதான் முக்கியம், எங்கேயும் எப்போயும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தாயினுடைய கருவில் இருந்து வரக்கூடாது. எந்த கடவுளுக்கு நீங்க சொல்ல முடியும்? தாயினுடைய கருவிலிருந்து வந்தாலே பிறப்பு என்கிற ஒன்று வருகிற பொழுது மீண்டும் இறப்பு உண்டு தானே, போய்த்தானே ஆகணும்.
நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார். ரெண்டும் உண்டுன்னு சொல்றாரு. சானாலும் உண்டு வாழ்நாளும் உண்டுப்பா அப்படிங்கிறார். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார். பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப, நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் புகழை கேட்க முடியுமோ கேளு, எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் புகழை சொல்ல முடியுமோ சொல்லு, எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை நினைக்க முடியுமோ நினை, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ. அதான் சொன்னார், யாது உகந்தார். நினைக்கிறத நீ அன்போடு நினை, ஆழமா நினை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில். அரை நிமிஷங்கிறது நாட் 30 செகண்ட்ஸ். நான் முன்னே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அரை நிமிஷங்கிறது நம்ம நிமிஷம் இல்லை, நிமிஷங்கிறது கண் சொடுக்கிற நேரம் தான் நிமிஷம்னு நம்ம இதில் கணக்கில் இருக்கு. இதான் நிமிஷம். அப்ப இது மைன்யூட். அந்த ஒரு மணி நேரத்தை 60 மினிட்டா பிரிக்கிறான். 60 அது மைன்யூட்டா பிரிக்கிறான். மைன்யூட்டை திரும்ப செகண்டா பிரிக்கிறான். அது ஏன் செகண்ட்னு பேர் வந்து செகண்ட் மைன்யூட்டா. அது ஃபர்ஸ்ட் மைன்யூட், இது அது செகண்ட் மைன்யூட். அதனால அது செகண்ட்னு பேர் வந்தது அதுக்கு. அப்படி பிரிச்சான் அது. அந்த நொடியில பாதி தான் இமைப்போதுன்னு சொல்றாருல்ல, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள். அந்த இமைப்பொழுது தான் நொடி. அந்த நொடியில பாதி தான் அரை நிமிஷம்னாரு இவரு. அரை நிமிஷம்னா 30 செகண்ட் எல்லாம் நம்மளால நினைக்க முடியுமா? அரை வினாடி தான், அரை நொடி கூட நினைக்க முடியல அவரை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. என்னையே திட்டுற மாதிரி இருக்கு. சட கசட மூட மட்டி போதுமா? பவவினையிலே சனித்த தமியன் மிடியால். தமியன்னாரு துணை இல்லாமல் இருக்கிறவன் நான். என்ன துணை இல்லாமல் இருக்க? மனைவி, மக்கள், வேலைக்காரன், எத்தனை பேர் துணை இருக்காங்களே. அதெல்லாம் துணையே கிடையாது. என்ன துணை? இவங்களாம் வருவாங்களா கழிச்சு வரைக்கும்? வரமாட்டாங்க. எல்லாம் ஓரளவு வரைக்கும் தான் துணை. சாமி சொல்றாரு தமியன்கிறார். தனியா தன்னந்தனியா இருக்கிற சாமி, என்னை பார்த்து பரிதாபப்படு அப்படின்னு கேட்கிறார். நான் தனியா ஆளு சாமி அப்படிங்கிறார். இது வள்ளற் பெருமான் சொல்லுவார். கணமுடையோம் கட்டுடையோம் என்பீரேல். கணமுடையோம் கட்டுடையோம்னு சொல்லுகிறீர்களே. அப்படின்னா ஒரு 20 பேர் வந்து நின்றுடுவானா. அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து நின்றுடுவானா. கணமுடையோம், நாங்கள் ஆள் கட்டு உடையவர்கள் தெரியுமா? கணமுடையோம் கட்டுடையோம் என்பீரேல் சினமுடைய கூற்று வந்தால் என் செய்வீர். அவர் கேட்கிறார், ரொம்ப சினமா வருவானேப்பா கூற்றுவன், இந்த ஆள்லாம் வருவானாப்பான்னு கேட்கிறார். அது சிவபெருமான் ஒருவன் தான் அந்த அந்த நிலை இல்லாதவன் இல்லையா? அதனால தான் பாருங்க, யாருமே சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி யாரும் எந்த கடவுளுக்குமே சொல்லலை. அந்த ஏரியாவை பிடிச்சி வச்சிருக்கிற ஒரே ஆள் இவர் தான். வேற யாராவது எல்லாரும் நிலத்தகராறுலாம் வரும், இடத்தகராறு வரும். சாமி அங்கே இருக்கிறேன்ட்டாரு. ஒரு போய் அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை. அங்க தைரியமா அந்த இடம் முழுக்க நம்மளுது தாங்க, இங்கே தான் நம்ம அரங்கம் அப்படின்ட்டாரு. எந்த கடவுளுக்கு சுடுகாடு பக்கம் இருக்கு? ஏரியா பக்கமே எட்டி பார்க்காது. ஆனால் சிவன் இருக்கார, நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
காரணம் என்னன்னா, எல்லா கடவுளும் ஊருக்குள்ள இருந்தா காப்பாத்தும், நம்ம சுடுகாட்டு போனா காப்பாத்தாது. ஆனா இவர் அங்கேயும் இருக்கிறதுனால நீ அங்க வந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்ற ஒரே கடவுள் சிவபெருமான் தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, தவர்க்கும் இறைவா போற்றி. பெருமானுடைய பெருங்கருணை எப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஏரியாலையும் காப்பாத்தினப்பா. நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் தான், நம்ம ஆட்சி இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஆட்சியும் சர்வ ஆட்சி புரிகிறவர் சிவபெருமான் ஒருவன் தான். வேறு எந்த கடவுளுக்காக சொல்ல முடியும்னா சொல்லுங்க, நானும் உங்க கூட வரேன். கிடையாது, நோ, சிவன் ஒருவன் தான். அதுவும் பாருங்க, நமக்கு வேண்டாததெல்லாம் தான் அவர் போட்டிருப்பார். நமக்கு எது எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அவர் போட்டிருப்பார். பூவிலேருந்து எடுத்துங்க, ஊமத்தம்பூவு, கொன்றை மலர், வில்வ இலை, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவைப்படாது. எலும்பு மாலை, தலை மாலை, சாம்பல், அதுக்கப்புறம் பன்றி கொம்பு, ஆமை ஓடு, எல்லாம் தான். இதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம் குடுசாமின்ட்டு. ஆனால் சிவபெருமான் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்றுன்னு காட்டுறதுக்காகத்தான் இங்கே நெருப்பு வச்சுருப்பார், இங்கே தண்ணி வச்சுருப்பார். எனக்கு ரெண்டும் ஒன்று தான்ட்டு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அங்கே இருக்கும் அவர்கிட்ட. இதெல்லாம் அந்த அந்த அமைப்பிலே நாம் காணுகின்ற அந்த ஆடிடும்னு சொல்லுகிறாரே, மால்விடையானே, அன்புமிக்க அந்த ரிஷபத்தை உடையவனாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் நீ அன்பு செலுத்து. யாது உகந்தார், யாது உகந்தார், அமராவதிக்கே செல்வார். இவன் ஏது உகந்தான் என்று அருள் செய்திடும். எனக்கு என்ன கவலை, என்ன வந்து ரொம்ப முகத்தை ரொம்ப தொங்க போட்டு போயிட்டே இருக்கிறானே, என்ன சமாச்சாரம் இவனுக்குன்னு கேட்டு ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான்கான்னாரு அப்பர் சுவாமி. அப்படிப்பட்ட அன்பு நலன் உடையவன் சிவபெருமான். அந்த அன்பு நலனினாலே கருணை உடையவனாக விளங்குகிறான். எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து வைக்கின்றவனாக இருக்கிறான். நாம் என்ன கேட்கிறோமோ அதை அருள் செய்கின்றான். அந்த அருளை செய்கின்றதிலே அவனுக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை ஆழமாக நம்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் விரைவாக அதை அருள் செய்கின்றான். அதை இங்கே சுவாமி சொல்லுகிறார். சொல்லுகிறார், இந்த அட்டமா சித்திகள் எதது என்பதை அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். தானே அணுவும் ஒன்று, சகத்து தன் நோன்மையும் 2, மானாக்கணமும் 3, பரக்காயம் ஏகுதலும் 4, தானாவதும் 5, பரங்காயம் சேர்த்தன்மையும் 6, ஆனாத உண்மையும் 7, வியாபியமும் 8. இந்த 8 தான் அட்டமா சித்தின்னு சொல்லுகிறார். இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருளுங்கிறது நான் ஏற்கனவே விரித்து பேசியிருக்கேன். அதனால் அதை ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பர என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகம் செய்கிறவர்கள் என்ன பலன் வேண்டுமோ அதை தருகிறார். ஆனால் நாம் அதை கேட்கக்கூடாது. நாம் அவர் அன்பு செலுத்துகிற பொழுது என்ன வேணும்னு கேட்டாரா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடணும். அப்படின்னா வி ஆர் சேஃபு. நீ வேணும்னு கூட சொல்ல வேண்டாம். அதனால தான் சொன்னார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசடோ ஆயினும் ஆசை அருமின்கள்னார். நீங்கள் எதையும் ஆசைப்பட்டு அவன்கிட்ட கேட்காதீங்க. கேட்டால் கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். நான் சொன்னேன் தெரியல, ஒரு குழந்தை ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு வந்திருந்தார். கையில் சாக்லேட் வச்சுருந்தார், பொட்டலம் நிறைய சாக்லேட்டுங்களாக இருந்தது. அவர் உடனே என்ன பண்ணார், இந்த குழந்தைகிட்ட பெரியவர் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தார். இவர் சாக்லேட்டை நீட்டினோடனே இந்த குழந்தைய பற்றி எடுத்துக்கம்மா அப்படின்னார். இந்த குழந்தைய எடுக்கலை, இப்படியே பார்த்துது. உடனே என்னம்மா எடுத்துக்கம்மா அப்படின்னு திரும்பவும் நீட்டுறாரு அவர். இது பக்கத்தில் நிற்கிறவரையே பார்க்குது. உடனே இவர் சொன்னார், எடுத்துக்க அப்படின்னார். அப்பவும் எடுத்துக்கல, அது பார்த்துட்டு இருந்து, என்ன எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரே என்ன பண்ணார், கையை விட்டு எடுத்து அது கொடுத்தார். அப்புறம் அந்த பக்கம் போன அப்புறம் கேட்டார், ஏன் எடுத்துக்கண்ணா நீ எடுத்துக்க மாட்டேன்னு. நானாக எடுத்தேனே, கை சின்னது கொஞ்சமாக வரும்,
அவராக எடுத்து கொடுத்தோன்னு இவ்வளோ எடுத்து கொடுத்தாரு பாருங்க. ஓ, இப்படி கூட டாக்டிஸ் பசங்கிட்ட நிறைய கற்றுக்கணும் நம்ம. ஆமாம் இல்லையே? அப்படி நாம போய் கேட்டோம்னா கொஞ்சத்தை கேட்டுட்டு வந்துடுவோம். ஒன்றும் கேட்காம இருந்தீங்கன்னா அவராக கொடுத்தாருன்னா அள்ளி கொடுப்பாரு சாமி. அதனால் கேட்கறது புத்தாலித்தனமா, கேட்காம வர்றது புத்தாலித்தனமா? ஆமாம், கேட்காம வந்தால் நிறைய கிடைக்கும். என்ன 1000 கொடுப்பர் போலும் ஆசை தீர கொடுப்பார், காசை போலும் இடற்றார் ஆசை தீர கொடுப்பார்னாரு சாமி. அப்பர் சாமி சொல்லுகிறார், ஆசை தீர கொடுப்பானா சிவபெருமான். கடவுர் மயானத்தாரேனார். இந்த கடவுரில் இருக்கிற பெருமான் உனக்கு எவ்வளோ ஆசை உண்டோ அவ்வளவும் கொடுப்பான். அவனுக்கு முடியும். அந்த அளவுக்கு வல்லமை உடையவன் சிவபெருமான். இந்த அட்டமா சித்திகளை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு சித்தியும் அனிமா அப்படின்னு சொன்னால் அணுத்தன்மை அடைதல்னு, அதாவது எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் டக்குன்னு அணுவாக ஆகி விடுவார்கள். இந்த வீரபாகு தேவரெல்லாம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வீரமகேந்திரபுரத்துக்குள்ளேயே நுழைய முடியல, அவ்வளோ கட்டுக்காவல் வச்சிருக்கிறான் யார்? சூரபதுமன். அப்போ இந்த அனிமாங்கிற அந்த சித்தியை பயன்படுத்தி தான் அணுத்தன்மை அடைந்து ஊருக்குள்ளே போனாருன்னெலாம் எழுதுறாங்க. அனுமான் கூட அப்படி தான் போனார்லாம் சொல்லுவாங்க இந்த அனிமான்னு சொல்ற. ஆனால் திருமந்திரத்தில் சொல்லுகிறார் அனிமானா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா பொருள்களையும் ஈசனுடைய திருவுருளாக இருக்கக்கூடிய சக்தி இருக்காளே, அவளுடைய திருவருள் பரவி நிற்கிறது என்பதை அணுத்தன்மையாக உணர்தல். ஒவ்வொரு அணுவிலையும் கூட அவளுடைய அருள் இருக்கிறது என்று உணர்தல் வேண்டுங்கிறார். பாருங்க, அணுவில் கூட எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு தானே வந்துட்டு இருக்குது, புரோட்டானியும் நியூட்ரானியும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹிக்ஸ் பாசன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறானே பாருங்க. இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? மாயை உள்பொருள்னு சொல்லுகிறது. வைணவன் சொல்லுகிறது மாயை இல்லாத ஒரு இமேஜினரிங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்டு கிட்டக்க வந்து கடைசியில் வந்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் மேட்டர் தருது எது, மாஸ் தருது எது, ஏதோ ஒன்று தான் எல்லாத்துக்கும் மேட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது எது கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்து கடைசியில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்படி கொடுக்குற ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இப்போ பெரிய பிரேக் த்ரூ. அதுதான் மாயைங்கிறோம் நம்ம. ஆனால் அதை இமேஜினரின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் பாருங்க, உள் பொருள் இருக்கிற பொருள் தான் அது. ஏன்னா ஒன்று வருதுன்னு சொன்னால் இல்லாததுலேருந்து வராது. தோற்றம்னா என்ன? இருக்கிறது வரதா இல்லாதது வரதா? தோற்றம்னா நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, தோற்றம்னா என்னன்னு சொன்னேன். தோற்றம்னா இருக்கிறது வரதா இல்லாதது வரதா? தோற்றம்னா இருக்கிற அதே தான். இருக்கிறது வரதா இருந்தா இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது வர வேண்டாம். இல்லாதது வருவதுன்னா இல்லாதது வரவே வராது. இல்லாதது எப்படி வரப்போகுது? வராது. முயலுக்கு கொம்பு வந்துருமா? வரவே வராது. இல்லாதது வராது. இருக்கிறது வர வேண்டிய அவசியம் இல்லை, அது இருக்கு ஏற்கனவே. அப்ப தோற்றம்னா என்னன்னா சூட்சமமாக இருக்கிறது தூலமாக வருவது. ஒரு வித்தாக இருக்குது ஆலமரமா ஆயிடுச்சு, அதுதான் தோற்றம். இல்லாம வராது. ஒண்ணுமே இல்லாம ஆலமரம் வருமா? ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு வருதுன்னா அது சிவபெருமான் ஒருவனால தான் செய்ய முடியும். விச்சதின்றி நாறு செய்வானும் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லாமையே கொண்டு வருவான். ஒன்றும் இல்லாமல் கொண்டு வருவானா திடீர்னு உருவம் எடுத்துக்கிட்டு வரான். எங்கேருந்து வந்தது? நமக்கெல்லாம் வினையினால தான் உருவம் வருது. இவனுக்கு உருவம் எங்கேருந்து வருது? அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உடனே திருப்பங்கிலியில் உருவத்தோடு வரான். சுந்தரமுத்து சாமி சாப்பாடு கொடுக்கணும்னா திருக்கச்சூரில் உருவத்தோடு வரான். எங்கேருந்து வந்து இந்த உருவம் அப்படின்னா விச்சதின்றி நாறு செய்வானும். இப்போ எல்லாத்துக்கும் விதை தேவைன்னு அவசியம் இல்லை. விதை இல்லாமலேயே செய்யக்கூடிய வல்லமை உடையவன் சிவபெருமான். எல்லாத்துக்கும் விதை வித்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் 2 செங்கல்லை எடுத்து ஒன்றா சேர்த்து 2 செங்கலையும் கிளியர் பிரிக் பேட்டு ஒன்றும் இல்லை அதில், அது 2 செங்கலை எடுத்து கரன்னு வேகமாக 2ஐயும் ரப் பண்ணி தேய்ச்சிட்டு 2ஐயும் வச்சுட்டு 2 சொம்பு தண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சா? 2 நாள் கழித்து அந்த ஒரு மேலே இருக்க செங்கலை எடுத்தீங்கன்னா கீழே 15லேருந்து 20 தேள் குஞ்சு இருக்கும்.
இது யார் அப்பா அம்மா அந்த தேளுங்களுக்குலாம்? ஆமா, நீங்க ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். எதுக்கு தேளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு? சோதனை பண்ணி கண்டுபிடிச்சவங்க சொல்லி எழுதி சொல்றேன். நான் நம்ம ஞானிகள் எழுதி வச்சது தான் நான் சொல்றேன். வருது. இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், இங்கே தேவையில்லை. இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. எங்கேருந்து வந்தது இந்த தேள்? யார் அப்பா அம்மா அந்த தேளுங்களுக்கு? விச்சதின்றி நாறு செய்வானும். எதுவும் அவனுக்கு தேவையில்லை. எல்லாம் ஒரு மூலப்பொருள் வச்சு தான் எல்லாம். அவன் அந்த மாயைங்கிற ஒரு மூலப்பொருளை வைத்துக்கொண்டு உலகம் என்பதை நமக்கு படைத்து தந்திருக்கிறான். போக போக்கியங்களை தந்திருக்கிறான். அவனுடைய பவர் எனார்மஸ், சொல்லவே முடியாத அளவிற்கு விரிந்த அளவு. அப்ப ஒவ்வொரு அணுவிலையும் அவன் அருள் இருக்கிறது என்பதை யோக நிலையில் போகிற பொழுது தெரியுமா? ஒரு சின்ன அணுவில் அசைவும்னாரு யாரு? நம்ம அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழில் சொல்லுகிற பொழுது அணுவில் அசைவும்னாரு. அந்த அசைவை காட்டுறது தான் இந்த திருக்கூத்து. அடுத்தது அனிமான்னு சொல்லுகிறது. அடுத்தது லஹிமா, லேசானது ஆகிறது. அந்த லஹிமாங்கிறதுக்கு சொல்றாரு தற்போதம் கெடுதல், ஆணவம் கெடுதல். அதுதான் லஹிமா, லேசா உணர்றது. அதுக்கு என்னென்னவோலாம் சொல்லுவார்கள், காத்து போல ஆகி விடுவார்கள்னு. இதில் சொல்றார் பரா லஹிமானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பர அனிமானா என்ன சொன்னேன்? அருளை எல்லா இடத்துலையும் தெரிந்து கொள்ளுதல். பரலஹிமானா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். பரலஹிமா என்று சொன்னால் சகத்து சேர் நோன்மையும். அதாவது நீங்கள் தற்போதும் கெடுதல், ஆணவம் நீங்கி போயிட்டா நாம் ரொம்ப லேசாக இருப்போம். ரொம்ப லேசாக இருக்கும். இந்த மண்டையில் வெயிட் வர்றதே என்ன காரணம்? அதுக்கு பேரே ஹெட் வெயிட்னே வச்சிருக்கிறான் இல்லையா? இந்த ஆணவம் ரொம்ப வெயிட்டு. ஆணவம் இல்லைன்னா ரொம்ப லேசாக இருக்கும். ஆணவம் தான் நமக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே. ஆணவம் இல்லைன்னா ரொம்ப நாம் லேசாக உணர்வோம். நம்மளுதுன்னு நினைக்கிற பொழுது தான் வெயிட்டு, நம்மளுது இல்லைன்னு நினைக்கிற பொழுது ரொம்ப லேசாகிடும் இல்லைங்களா? எதை பார்த்து நம்மளுதுன்னு நினைச்சோம். நம்ம பாருங்களேன், உதாரணத்துக்கு இப்போ நம்ம காரு, நம்ம ஸ்கூட்டரு, இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? பத்திரமா நிறுத்தணும், பத்திரமா போகணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பல்லவன் பஸ்ஸில் ஏறும்போது ஏன் பஸ் அது எங்கே வேணால் துப்பலாம், எங்கே வேணால் சாயலாம், எதை வேணால் கிழிக்கலாம். நம்மளது இல்லை. எவ்வளோ லேசாக இருக்குது. அதில் நம்ம வண்டிலாம் யாராவது இடிச்சிருவானோ, அங்கே ஜெயிச்சிருவானோ, இங்கே ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ, அங்கே ஹெட்லைட் மோதிருமோ, இப்படி எவ்வளோ கவலை. நம்புதுங்கும்போது தான் போயிட்டு நம்மளது இல்லை. இதை விட சிறந்த உதாரணம் இருக்கவே இருக்காது சார். இப்போதான் எங்களுக்கு புரியுது. இதில் வேற எழுதி வச்சிடறான், அதில் இது உங்கள் சொத்து அப்படின்னு வேற எழுதி வைக்கிறான். அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? தற்போதம் கெடுதல் தான் லஹிமா. யோகத்தில் விளைவது என்னன்னா எல்லாமே நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சு போகும். இந்த உடம்பு, இந்த உயிருக்கு ஆற்றல் எல்லாமே அவன் கொடுத்தது தான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் அவனை எங்கே இருக்கிறான்னு கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் சொல்றாரு சுந்தரமூர்த்தி சாமி. கீழே போன்னு சொன்ன உடனே, சாமி எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே, நான் பண்ண தண்டனைக்கு இங்கே ஏதாவது ஒரு சின்னதாக தண்டனை கொடுக்கலாமே, கீழே அனுப்புறீங்களே, உங்களை மறந்துடுவேனே சாமின்னாரு. கீழே போனால் உங்களை மறந்துடுவேனே அப்படின்னாரு. மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே வந்து என்னை தடுத்து ஆண்டு கொண்டு அருள். ஏன்னா வரவ எல்லாருமே ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்து அனுப்புறாரு. மொத்தமா மயங்கி போய் இல்லையா? என்ன எங்க இருந்து வந்தோன்னே நமக்கு தெரியலையே. அப்படி ஒரு மயக்கம். இந்த திரோபவம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய ஆக்கிரமிப்பு நீங்கி ஆணவமானது நீங்குகிற நிலை லஹிமான. அடுத்தது லஹிமாக்கு அடுத்தது மகிமா. மகிமாங்கிறது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, அருள் சக்தி என்ன பண்ணுமா, தற்போதம் கெட்ட உடனேயே அது சிவத்தை காட்டும், உணர்த்தும், சிவத்தை உணர்த்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சிவத்தை உணர்த்துவது அருள் எப்பன்னா தற்போதம் கெட்ட பிறகு. ஆணவம் நீங்கினாலே ஒழிய சிவத்தை உணர முடியாது. அப்படி ஆணவம் நீங்கிற நிலையில தற்போதம் கெட்ட உடனேயே இந்த சித்தி வந்துருமா? என்ன சித்தி? சிவத்தை உணர்கிற சித்தி வருமா? சிவத்தை உணர்கிற பொழுது எப்படி இருக்கும்னா அதுதான் மகிமா. எப்படி இருக்கும்னு கேட்டா,
அது சொல்றாரு, மைப்பொருளாய் தென்படுவான்னார். இருட்டா இருக்கும்னாரு, சூன்யமாக இருக்கும்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தை காணுகிற அந்த நிலையில, உணர்கிற அந்த நிலையில உலகப் பொருள்கள் தெரியாமல் போயிடும். அதெல்லாம் நமக்கு பழக்கமானது, ஆனால் அதெல்லாம் தெரியாமல் போயிடும். இப்போ சிவம் உணரப்படுகிற நிலையில தெரியும், ஆனால் அது என்னென்ன புரியாததுனால ஒரு சூன்யமாக இருக்கும். அது ஒரு ஒரு சின்ன கேப்பு. அதனால் அந்த நேரத்தில் இருளாக தோன்றுவான் சிவபெருமான். அது சொல்கிறார். எப்படி தோன்றுவானா, மைப்பொருள்ன்றார். சிவபெருமானுக்கு பேர் சொல்லுகிறது மைப்பொருளாக கலந்திடும்னார். மைப்பொருள்னா என்ன அர்த்தம்? இருட்டாத்து. அதனால தான் மணிவாசர் சொன்னார், சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே. சோதியனே துன்னிருளேன்னாரு, இருளேன்னாரு. நீங்க இப்போ கிராமத்தில் போனீங்கன்னா பேரு இருளப்பன், இருளாண்டி, இதெல்லாம் பேர் வைப்பாங்க. யாரு இருளப்ப? இந்த அப்பன் தான். இவன் பேர் தான் இருளாண்டி, இருளப்பன், எல்லாம் இவனுக்கு தான். ஏன் இருள்னு பேர் வச்சாங்க அவனுக்கு? அது ஏன் பேர் வைக்கிறாங்க? நல்லா கவனமா பாருங்க. ஃபாரின்ல கூட பேர் வைக்கிறான், மிஸ்டர் டார்க் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். இங்கேருந்து போனது தான் எல்லாம். இந்த இருளப்பன் இருளாண்டி என்னன்னா, இந்த ஃபேஸ்லேருந்து அந்த ஃபேஸ் போகும்போது ஒரு இருட்டு வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, இந்த திரைப்படம் ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரேமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம் போகிறதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஆமாம், ஒரு பிளாக் பேட்ச் இருக்கும், அந்த இருள் இருக்கும். சரியாக சிங்க்ரோனைஸ் ஆகலைன்னா கருப்பு கருப்பாக விழுவும் திரையில். அது கரெக்டாக சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கும். எப்படி சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கும்னா, அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான்னா, இந்த ஃப்ரேமு அப்படி போகுது இல்லை, இந்த ஃப்ரேமு அதுக்கு 24 ஃப்ரேம் ஒரு செகண்டுக்குன்னு கனெக்ட் பண்ணியிருக்கான். 24 ஃப்ரேமுக்கு ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் போயிடும். அது டக்கு 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 24 போயிடும். கண்ணுடைய தன்மையை வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணான் 24ன்னு. ஏன்னு கேட்டால், கண்ணுக்கு என்னன்னு கேட்டால், 16 சேஞ்சுக்கு மேலே ஒரு செகண்டுக்கு நடந்ததுன்னா கண்ணு கண்டுபிடிக்காது. ஒரு செகண்டில் 16 சேஞ்சுக்கு கீழே இருந்ததுன்னு வச்சுங்க, மாற்றங்கள் 10 8 இருந்ததுன்னா கண்ணு கண்டுபிடிக்கும். ஒரு செகண்டில் 16 சேஞ்சு நடந்ததுன்னா கண்ணு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கண்ணோட இந்த வீக்னஸை வச்சுக்கிட்டு தான் அதை கண்டுபிடிச்சாவ. இது 24 வேகத்தில் ஓட்டுனா படம் முழுக்க ஓடிட்டு இருக்க மாதிரி இது நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் போகுது, நடுவில் கருப்பு வந்துட்டு போகுது. ஆனால் இந்த கண்ணுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னென்னா, ஒன்றை பார்த்ததுன்னா அதை டக்குன்னு பார்த்தது கொஞ்ச நாளி நிற்கும், உடனே அழிஞ்சிடாது. அது கொஞ்ச நாளி ரீட்டைன் பண்ணும். அந்த படம் போயிடுச்சுனாலும் கொஞ்ச நாளி நிற்கும். ஒரு காட்சி பார்க்குறீர்கள், கண்ணை மூடினா கூட இந்த காட்சி கொஞ்ச நாளி நிற்கும். அந்த திரையில் விழுந்தது கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது போகும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற பொழுது அது அழியறதுக்கு முன்னாடி அடுத்த ஃப்ரேம் விட்டானா அடுத்த படம் வந்துடும். அதனால படம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்குன்னு கண்ணையும் ஏமாற்றி நம்மளையும் ஏமாத்திட்டு இருக்குது. ஆனால் நம்ம நம்புவோமா? இல்லை சார், கண்டினியூஸாக தான் போகுது. இல்லை, கண்ணு ஏமாறுது, நம்மளே. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு தான் கடவுளை காட்டுன்னு கேட்குறான். இந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டேன் பார்க்கறது ஒன்று கூட அது முழுமையாக பார்க்கறது கிடையாது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த பிளேடு இருக்க மேல் பாகம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பிளேடோட மேல் பாகம் எப்படி இருக்கு? பிளேடு அப்படியே கத்தி மாதிரி நைஸாக இருக்குல்ல. நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா ஒரு லென்ஸை வச்சு பாருங்க. அது ஆக்ஸா பிளேடு, பல்லு பல்லாக இருக்கும். அது இப்படி இருக்கும். அது ஆக்ஸா பிளேடு வச்சு பார்த்தீங்கன்னா, பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம அறுக்கிறல ஆக்ஸா பிளேடு, அந்த ஆக்ஸா பிளேடு தான் அது பிளேடு. அதைத்தான் போடுறோம் இங்கே. எவ்வளோ நெருக்கமாக வச்சு அப்போ கண்ணு பார்க்காதுன்னு அர்த்தம் இல்லையா? கண்ணை ஈஸியாக ஏமாத்தலான்னு அர்த்தம். கண்ணு, இந்த கண்ணு ரொம்ப ஏமாத்துற கண்ணு. இது நல்லவனை கெட்டவங்கும், கெட்டவனை நல்லவனும். அப்புறம் மாதிரி உண்டா சார், எவ்வளோ தங்கமான மனுஷன் சார் பாருங்க அப்படின்னு சொல்லும். இதே கண்ணு தான். அதுக்கப்புறம் அவனை மாதிரி மோசமான ஆள் உலகத்திலே கிடையாது சார் அப்படின்னு உடனே பார்த்து சொல்லும். கண்ணுங்கிறதெல்லாம் அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் தானே போகும். அதுக்கப்புறம் போகாது இல்லையா? எவ்வளோ தூரம் பார்க்கணுமோ அவ்வளோ தூரம் தான் பார்க்க. அதுக்கு மேலே பார்க்குமா? பார்க்காது. வானத்தில் பார்க்குற பொழுது நட்சத்திரம் இருக்கிற மாதிரி காட்டுது, உண்மையிலே நட்சத்திரமே இங்கே கிடையாது. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு சொல்லியிருக்கேன். சொன்னா சொல்லியிருக்கேன், இன்றைக்கி முன்னமே சொல்லியிருக்கேன். அங்கேருந்து வர லைட்டு ட்ராவல் ஆகி வரத்துக்கு ஒரு நட்சத்திரத்திலிருந்து நம்ம கண்ணை அந்த ஒளி அடையிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஒரு நட்சத்திரத்திலிருந்து
நம்ம கண்ணுக்கு அந்த ஒளி வந்து சேர்றதுக்கு பல வருஷம் ஆகும். ஒரு நட்சத்திரத்துலேருந்து 25 வருஷம் ஆகும், இன்னொரு நட்சத்திரத்துலேருந்து 30 வருஷம் ஆகும், இன்னொன்று 15 வருஷம் ஆகும். அப்போ இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால் கிளம்புன வெளிச்சம். இந்த 15 வருஷத்தில் இந்த நட்சத்திரமே அந்த இடத்த விட்டு போயிருக்கும். ஆனால் நம்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு அங்கே தான் இருக்குன்னு நினைப்போம். அது கிளம்பி எங்கேயோ போயிடுச்சு, நட்சத்திரமே இல்லை. நாம் பார்க்குற இடத்துல நட்சத்திரம் கிடையாது. அது எப்போவோ பார்த்த காட்சி, அது இப்போ கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு தான் கடவுளை காட்டுங்கிறோம். எப்படி இந்த கண்ணுக்கு தெரியும்? தெரியாது. இந்த கண்ணில் பார்க்கவே முடியாது. இந்த கண்ணில் பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் விட்டுறணும். இந்த கண்ணுக்கு தெரிய மாட்டார். இந்த ஏன்னு சொன்னால் நம்ம கண்ணில் பார்க்குற சமாச்சாரம் எதுவுமே உட்படுறதில்லை. அவ்வளவு விசேஷமான கண் இது. இந்த கண்ணில் போய், அதாவது நான் சொல்ல, சிவஞான போதத்தில் சொல்லுகிறார், கண்ணால் காணப்படுகிற பொருள்கள் எல்லாம் அழிவை உடையன, அவையெல்லாம் நின்று இருந்து ஒரு நாள் அழிந்து போகிற தன்மை உடையன. கண் எந்தெந்த பொருளை பார்க்குதோ அதுக்கு தோற்றம் உண்டு, இருப்பு உண்டு, மறைவு உண்டு. அப்போ சிவபெருமானி இந்த கண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கும் தோற்றம் இருப்பு ஆயிடுமே, அது எல்லாத்தையும் கடந்ததாச்சே. அப்போ இந்த கண்ணில் பார்க்க முடியாது. அவனருளே கண்ணாக காணி நல்லால் இவன் இறைவன் இப்படியன் இவ்வண்ணத்தன் என்று எழுதொன்னி காட்டவனாதே. அப்படித்தானே சொல்றார் அப்பர் சுவாமி. அவனருளே கண்ணாக காணி நல்லால் தான் சொல்றார். அப்ப அதுதான் தற்போதும் கடனும் உணர்த்தணும், அவர் உணர்த்துறாரு. அதுதான் இந்த மகிமாங்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த பரப்பிராத்தின்னு ஒன்று, ஒரு சித்தி, அது 4வது சித்தியாக சொல்லுகிறார். இந்த பரப்பிராத்திங்கிற அந்த சித்தி வந்த உடனேயே தத்துவங்கள் கருவிகள் எல்லாமே தனக்கு வேறானவை, இவையெல்லாம் நமக்கு ஏவல் செய்து கொண்டிருந்தவை என்று தெரிந்து இது வேறு நான் வேறு என்ற முழு நிலை தெரிந்து கொண்டு ஆதிசக்தியோடு ஒன்றி நின்றல். அதுதான் இந்த பிராத்தி என்று சொல்லுவது, பரப்பிராத்தி என்று சொல்லுவது. அதுக்கு அடுத்த நிலையா பர கரிமா, சுத்தமாயா தத்துவங்கள் எல்லாவற்றையும் நீக்குவது. அது இன்னும் கடினம். நம்ம இப்போ பிரகிருதி மாயா, அசுத்த மாயா இதெல்லாம் தாண்டி சுத்தமாயில் இருக்க தத்துவங்களை கூட நீக்கி கொண்டு நிற்பது, அதுதான் கரிமா. அடுத்ததாக பரகாமியம், இதுதான் ரொம்ப முக்கியம். பராகாமியம், பரகாமியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இனி சிவப்பேரை தவிர வேறு ஒன்றையும் வேண்டுவதில்லை. அதுதான் மணிவாசகருடைய நிலை. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இதுதான் வேணும் என்று நிற்றல், அந்த உணர்வு வருவது. கடைசியில ஈசத்துவம், பர ஈசத்துவம். ஈசத்துவம் என்று சொல்லக்கூடியது 7வது சித்தி. அந்த பர ஈசத்துவம் வருகிற பொழுது இப்போ நாம மேலே இந்த தத்துவங்களை எல்லாம் தள்ளி கீழே விட்டோம்ல, அந்த தத்துவங்களோடு சேர்ந்து நிற்கிறது. இப்போ எல்லா தத்துவங்களும் இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ எப்படின்னா இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் இப்போ ஏவல் கொள்ளுகிற நிலை எல்லாமே பதிகரணங்களாக ஆகிப்போச்சு. முன்ன பசுகரணங்கள் என்று தள்ளி வச்சோம், இப்போ பதிகரணங்கள் ஆச்சு. பதிகரணங்கள் ஆன உடனேயே அந்த கரணங்களினாலே பாடுதல், பேசுதல், சொல்லுதல் எல்லாமே சிவன். எனதுரை தனதுரையாக அப்படின்னாரு. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் எங்க நிலைன்னா இந்த தத்துவங்களோடு கூடி நின்றாலும் கூட அவையெல்லாம் பதிகரணங்களாக ஆகுது. அதான் பர ஈசத்துவம். நிறைவாக பர வசித்துவம். பரவசித்துவம்னு சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லா உயிர்களையும் வசியப்படுத்து. இவங்க அந்த நிலை எட்டிய உடனேயே இவர்களே சிவமாக தோன்றுவார்கள். இவர்களுக்கும் சிவத்துக்கும் வேறுபாடே கிடையாது. எனவே எல்லா உயிர்களும் வசியப்பட்டு நிற்கும். அதான் பரவசித்துவம். வெறும் வசித்துவம் அட்டமா சித்தியில் எல்லாத்தையும் வசியப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஆனால் பரவசித்துவம் என்பது எல்லா உயிர்களும் சிவமாக கருதி சிவமாக வழிபாடு செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. எனவே இப்படி அட்டமா சித்திகளையும் அடையக்கூடிய அந்த பேரின்ப நிலையத்தான் இந்த அட்டாங்க யோகத்தினுடைய பயனாக பெற வேண்டும். உலக நன்மையை கருதி, உலகாயதமான நன்மையை கருதி செய்வது பவயோகம், சிவநன்மையை கருதி செய்வது சிவயோகம். திருமூலர் பேசுறது எல்லாமே சிவயோகம்தான். 3ஆம் தந்திரத்தில் நாம் அட்டாங்க யோகத்தை பற்றியும் அட்டாங்க யோகத்தினுடைய அங்கங்களை பற்றியும் அட்டாங்க யோகத்தினுடைய பயனாக விளையக்கூடிய அட்டமா சித்திகளை பற்றியும் நாம் விரிவாக நாம் சிந்தித்ததை இந்த 2 வாரங்களாக ஓரளவு சிந்தித்தோம். இது ஒரு இன்ன நட்சல், ஒரு குறிப்பாக சொல்லப்பட்டது.
இதற்கு பிறகு ஒரு 2-3 யோகங்களை விரித்து பேசுகிறார். சந்திர யோகம், பரியங்க யோகத்தையும் சில செய்திகளை சொல்லுகிறார். கேசரி யோகம், இந்த சந்திர யோகம், இந்த 2 யோகங்கள் அது வேற ஒன்றும் இல்லை. கேசரி யோகங்கிறது அந்த ஆசனத்தில், கேசரி ஆசனத்தில், ஆசனம் கேசரினா சிம்மம், சிம்மம் ஆசனத்திலே அமர்ந்து அந்த யோகத்தை செய்தல், அது கேசரி யோகம். சந்திர யோகம் என்பது அந்த பிரணவத்தை 12 இடங்களிலோ 16 இடங்களிலோ உடலிலே நிறுத்தி தூய்மை செய்து அந்த யோகத்தை செய்தல் என்று. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அன்போடு எதை செய்தாலும் சிவனுக்கு ஏற்கும். எத்தனை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். அன்பு தான் மூலம். நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். அன்போடு செய்யப்படுகிற பொழுது அவன் தராத செல்வமே கிடையாது. எனவே சிவபெருமான் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நல்குகின்றவன் என்று இந்த 3வது தந்திரத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி, இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்கள் எல்லாம் திருமூலருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், திருமூலருடைய குருவர்களுக்கு பாத்திரரானவர்கள், சிவபெருமானுடைய பெருங்கருணைக்கு நீங்கள் உரித்தானவர்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலங்களும் வளங்களும், சஞ்சலங்கள் போகி சலனங்கள் நீங்கி எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும். அதற்கு கூத்தப்பெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு நிலைப்பதாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.